4 பிள்ளை ஊட்டி பெற்றிருக்கிறா, இல்ல ஹாஸ்டல் தூக்கிட்டு போயிருக்கா, படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கிறா, இல்ல கூலி வேலை செஞ்சிருக்கிறா, அதாவது சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ காக்கா உட்காந்து பழங்காயில விழுந்து காக்கா உட்காந்து பழங்காய் விழுந்தாப்புல பதவியில போய் உட்காந்துட்டு. இந்தியா ஏற்கனவே முன்னேறி ஒன்றும் குறை கிடையாது. எத்தனை ரயில்வே எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தெரியுமா? பாம்பேக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் போட்டுக்கான் தெரியுமா? காங்கிரஸை பத்தி நீ குறை சொல்லாத. உன் குறை என்ன நீ பாரு. முதல்ல நதிநீர் திட்டத்தை போறதை கொண்டா. பட்னால 20 கிலோமீட்டருக்கு கங்கை ஓடுது. அந்த தண்ணியேறி காவிரியில கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லையா? கொஞ்சம் யோசியா. புல்லட்டு நீ யாரையா போவா? நீ போவ, உன் பொண்டாட்டி போவா, இல்ல உன் பேரம் பேத்திக்கிட்ட போவ, உன் பேரம் பேத்தி போவாது. போற சான்ஸே கிடையாது. ஏன்னா உனக்கு பிள்ளை பொண்டாட்டியே கிடையாது. வேற என்ன இதுக்கு உனக்கு பிள்ளை ஊட்டிய பத்தி தெரியும்? தீவு எங்க இருக்கு தெரியுமா? பேரம் பேத்திய உருவத்திலும் தீவுமே வாழுது. நீ அதை அனுப்பிச்சு பார்த்தா உனக்கு தெரியும். நாங்க அனுப்பிச்சு பார்த்துக்கோம். நான் ஏன் இப்படி பேசுனா, என் பேரம் பேத்தி ஒன்னும் வாங்கி கொடுக்க முடியல. நானும் சம்பாத்தி பண்றேன், வைக்கிறேன், எல்லாம் செய்யலாம். குஜராத்ல 45 வருஷம் குப்பையை கொட்டுறேன். ராஜஸ்தான் என்ன குஜராத்ல இருக்கிற ஊர் எல்லாமே என்ன தெரியும்? உனக்கு தெரியாது ஊருக்கு முதற்கொண்டு என்ன தெரியும்? சிக்லின்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு தெரியுமா? நவசாரி இருக்கு தெரியுமா? சூரத் தெரியுமா? பரோடா தெரியுமா? அகமதாபாத் தெரியுமா? ஜாம்னகர் தெரியுமா? ராஜ்கோட் தெரியுமா? பூஜ் தெரியுமா? நலியா தெரியுமாயா? நலியா தெரியுமா? அங்கிருந்து பாகிஸ்தான் பாரா பார்த்து நான் லைட் எரியும். மக்களை ஏன் திருப்பையில் ஆக்குற? விவசாயிங்க செத்து விட்டுனா நீ எனக்கு மானிப்படியே பாரி போ நான் சுத்தி எத்தனை கோடி ரூபா நீ செலவழிச்சிருக்க? நீ முதல்ல சட்டை போட்டு 10 லட்சம் ரூபாங்கிறாங்க. இது தேவையா? ஓம திட்டிட்டு வாயா மகாத்மா காந்தி மாதிரி. நோட்டை மாத்துறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதா இருக்கு? எத்தனை பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க தாலாக்காய் லிஸ்ட் எடுத்து பாரு. மொராய் தேசாய் மாதிரி இருக்க முடியுமா? சிம்மன்லால் பட்டேல் மாதிரி உன்னால வாழ முடியுமா? லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி வாழ முடியுமா? ஏன் கேவலப்படுத்திருக்க இந்தியாவில் மானத கப்பல் ஏத்துற? இதுவோ தமிழர் மேல தமிழர் நாங்க உனக்கு என்னையா செஞ்சிட்டோம்? உன் சோத்துல மண்ணலி பண்ண ஒரு ரொட்டியை புடுங்கம்மா. கொஞ்சம் அறிவோட பேசப்பா இல்லையா? தாலியா 80 கோடி பேர் 10 கோடி பேர் தாலி ஃபாரின்ல முதல்ல இதெல்லாம் ஜல்லிக்கட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ உட்காந்து எந்திரிக்கே துட்டு கேப்ப, குனிஞ்சு நீ வரல தொட முடியுமா? உன் உடம்புக்கு அப்படியே ஹீரோ மாதிரி வந்துட்டாப்ல மதிச்சுடான்னு பாக்குறியா? மக்கள் எம்ஜிஆர் அடித்தளத்துல அடி உட பத்தி பசி பண்ண வாழ்ந்து இன்னைக்கு 10 கோடி பேர் மனசுல வாழ்றான்னு உன்னால வாழ முடியுமா? பொய் சொல்லி ஆட்சி பிடிச்சோல்ல ரோட்ல போயிருவான். தப்பா நினைக்க எங்க இதுல இருந்து